எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கியூட்டீஸ் கிச்சனில் சிக்கன் டிக்கா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நான் சிக்கனோட லெக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிக்கன் டிக்கா ரெசிப்பியை போன்லெஸ் சிக்கன் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். நான் எடுத்துருக்கிறது சிக்கனோட லெக் பீசஸ். இந்த சிக்கன் டிக்கா மசாலா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டண்ட்டாக வாங்கின சிக்கன் டிக்கா மசாலா. இதில் ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி சால்ட் ஆட் பண்ணணுமா வேணாமான்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி செய்யுங்க. சிக்கனோட லெக் பீசஸ் 4 பீஸ் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த சிக்கனோட லெக்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச சிக்கன் லெக் பீசஸை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலாவோடு சேர்த்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ 4 லெக் பீஸ் எடுத்துருக்கிறதுனால நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலாவை எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கையில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் மசாலாவில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கிடையில் நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. சிக்கன் டிக்கா மசாலாவும் நல்லா ஊறி அருமையாக இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் டிக்கா மசாலாவில் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்காங்க. பாக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் சேர்க்கலைன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை இந்த சிக்கன்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இதை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உடனே கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலாவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வறுக்க போகிறோம். சிக்கன் ஏற்கனவே குக் பண்ணியாச்சு. அதனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சிக்கனில் லைட்டாக ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே சார்ந்து இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை திருப்பி போடையிலையும் புதுசாக அந்த மசாலாவோட அடியில் இருக்கிற அந்த பிளேட்டில் அந்த மசாலாவை ஆட் பண்ணி தான் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ சிக்கன் டிக்கா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் இந்த லெக் பீஸை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த சிக்கன் ஏற்கனவே வேக வச்சது, அதனால் ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நானே கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட கொஞ்சமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் லெக் பீசஸை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த மசாலா இருக்குல்ல, மீதம் இருக்கிற மசாலா அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி இதை ஊற விடலை. அதனால தான் நம்ம மசாலாவை இடையிடையே நம்ம சேர்த்துக்கணும். இதே மாதிரி சிக்கனோட 2 பக்கத்துலேயும் திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு குறைஞ்சது 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிக்கன் பீசஸை திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் டிக்கா மசாலா நம்ம வீட்டிலே கூட செஞ்சு வச்சுக்கலாம். இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் மசாலா நிறையா சேர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த லெக் பீசஸ் பண்ணையில் நம்மளுக்கு ரொம்ப மசாலா அதில் இருந்தால் அவ்வளோவா டேஸ்ட் தெரியாது. நம்மளுக்கு மைல்டாக மசாலா அதில் ஒட்டி இருக்கணும். அதே சமயம் இன்னர் லேயரில் கொஞ்சமாக அந்த மசாலாவை நம்ம ஊற்றுனதுனால லைட்டாக அந்த ஒவ்வொரு லேயருக்கும் அந்த டேஸ்ட் தெரியும். அருமையான சுவையில் சிக்கன் டிக்கா லெக் பீசஸ் ரெடி ஆயிருச்சு. இதில் நீங்கள் தேவைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷிங்காக நான் கொத்தமல்லியையும் தக்காளியையும் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சிக்கன் டிக்கா மசாலா நிறைய வெரைட்டிஸில் நிறைய பிராண்டில் கிடைக்கிது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சுலபமும் செய்யக்கூடிய ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.